ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மாரியூரில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கடலில் வலை வீசும் படலம் கோலாகலமாக நடைபெற்றது. பூவேந்தியநாதர் சிவன் கோவில் மன்னார் வளைகுடா கடற்கரை அருகே அமைந்துள்ளது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மாரியூர் கடலில் திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய சிவன் பார்வதி தேவியை மணக்கும் வலை வீசும் படலம் மற்றும் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடந்தது. பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்தும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் 1500 வகையான ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் ரசித்தவாறு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். கொடைக்கானலில் அப்சர்வேட்டரி பகுதியில் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள ரோஜா பூங்காவில் 16,000 ரோஜா நாற்றுகள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்கும் லட்சக்கணக்கான மலர்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்கின்றன. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.